அருண் தனது கோடை விடுமுறையில் தாத்தா பாட்டி இருக்கும் கிராமத்துக்கு வந்தான். பசுமை நிறைந்த வயல்கள், பறவைகளின் கீச்சு, மாடுகளின் மம்மென்றொலி அவனை மகிழ்ச்சியடையச் செய்தது. அங்கே அவன் அக்காவின் கிராமத்து முறைப்படி திருமணம் நடக்க இருந்தது. காலை முதலே வீட்டின் முன் அழகான கோலம் போடப்பட்டது. வாழை மரம் கட்டப்பட்டது. மல்லிகைப்பூ வாசனை காற்றில் பரவியது. பாட்டி தோரணம் கட்டிக்கொண்டிருந்தார். ஊரார் அனைவரும் சேர்ந்து அலங்காரம் செய்து கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் ஒரு குடும்பம் போல இணைந்து உதவினர். சிறிது நேரத்தில் மாப்பிள்ளை ஊர்வலமாக வந்தார். குழந்தைகள் கைத்தட்டினர். மலர் இதழ்கள் தூவப்பட்டன. அருணும் உற்சாகமாக அவர்களுடன் சேர்ந்தான். மண்டபத்தில் மணமகள் சிவப்பு பட்டுச் சேலையில் அழகாக அமர்ந்திருந்தாள். மங்கள நேரம் வந்தபோது அனைவரும் அமைதியாக நின்று ஆசீர்வதித்தனர். அக்னியின் சிணுங்கும் ஒளி, பெரியவர்கள் கூறும் ஆசீர்வாத வார்த்தைகள், மகிழ்ச்சியால் நிரம்பிய முகங்கள் அனைத்தையும் பார்த்து அருண் மனம் நெகிழ்ந்தான். திருமணம் முடிந்ததும் அனைவரும் ஒன்றாக இலை மீது விருந்துண்டனர். சிரிப்பு, சந்தோஷம், ஒற்றுமை எங்கும் நிறைந்திருந்தது. அந்த நாளில் அருண் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டான். பாரம்பரியத்தை மதித்து அன்பும் ஒற்றுமையும் கொண்டாடும் போது வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும்.